த்ரிஷாவ பத்தி பேசுற தகுதி அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. ஏன்னா, அவங்கள மாதிரி ஒரு உழைப்பாளி, அது மட்டும் இல்லாம ஒரு குட் ஹியூமன் பீயிங், அது மட்டும் இல்லாம கைண்ட் அப்படிங்கிற அந்த குவாலிட்டிலாம் இருக்கிறவ தான் த்ரிஷா. த்ரிஷாவை பத்தி பேசுறதுக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தகுதி கிடையாது. அது மட்டும் இல்லாம, அவங்கள பத்தி இப்ப அடுக்கடுக்கா நீங்க பேசுற பொய்கள், விமர்சனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஒரு தாயா எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத இத வார்த்தைகளால சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம, த்ரிஷா என்ன செஞ்சிட்டா? உங்களுடைய கற்பனைக்காக என்னுடைய பொண்ணோட பேர நீங்க ஏன் இப்படி நீங்க தவறா யூஸ் பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம யாரோட ஃபேமிலில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, அதுக்கு என்னுடைய பொண்ணு தான் காரணமா இருப்பாங்களா? நீங்க தேவையில்லாம என்னுடைய பொண்ணோட பேர ஒரு தேர்ட் பெர்சன் விஷயத்துல இழுத்து அவங்கள நீங்க காசிப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக என்னுடைய பொண்ணோட பேரை நீங்க தவறா யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவமா பேசியிருக்காங்க நடிகை த்ரிஷாவோட அம்மா. த்ரிஷாவோட அம்மாவோட பர்த்டே வந்து இப்போதான் 70th பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவும் கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க. அது முடிச்சு அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள், என்னுடைய பொண்ணை நான் வந்து பெத்ததுக்கு ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதே சமயம் விஜய் மற்றும் சங்கீதாவோட டிவோர்ஸை பற்றியும் சில வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீயிங் த்ரிஷா இஸ் நாட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அம்மாவான உமா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி முடித்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பொண்ணு தான் என்னுடைய வாழ்க்கையோட ஒரு பெரிய பலம் மற்றும் சக்தி. அவளை பார்த்து நான் நிறைய விஷயத்தில் ரொம்பவும் சர்ப்ரைஸ் ஆகியிருக்கேன். அவளால் எப்படி இப்படி இருக்க முடியுது? இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 40 இயர்ஸுக்கு மேலே ஒரு பொண்ணு ஒரு செலிப்ரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா என்னுடைய பொண்ணு அதை சாதிச்சு காட்டியிருக்கா. அதுக்கு அவ எவ்வளவு விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் பீயிங் த்ரிஷா இஸ் நாட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில உழைச்சி முன்னேறதுக்காக அவ நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா, நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கா. அந்த அவளுடைய மறுபக்கங்கள் யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா என்னுடைய பொண்ணை பத்தி பேசுறதுக்கு கண்டிப்பா யாருக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிறத மட்டும் நான் கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன். இப்போ அவங்கள முதல்வர் விஜய் அவங்களுடைய வைஃப் அந்த டிவோர்ஸ் விஷயத்துல என்னுடைய பொண்ணை ஈடுபடுத்தி பேசுறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கோபம் வருது அப்படின்னா, ஒரு தேர்ட் பர்சனோட விஷயத்துல சம்பந்தம் இல்லாம என்னுடைய பொண்ணை அவங்க இன்டர்ஃபியர் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா லாஸ்ட் பிப்ரவரி எண்டில் விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க சங்கீதா விஜய். அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரொம்பவும் வைரலா போனதுக்கு காரணமே 2026 எலெக்ஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுனால தான். ஆனா அவங்க மென்ஷன் பண்ண அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை த்ரிஷா, அதாவது அவங்க அந்த நேமை மென்ஷன் பண்ணல, நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவுல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா சமூக வலைதளங்கள்ல அந்த நடிகை த்ரிஷா அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணமே த்ரிஷா கூட விஜய் இருக்கிற மாதிரி நிறைய புகைப்படங்களை அவங்க அடிக்கடி ஷேர் பண்ணதுதான். ஆனா அதுக்கப்புறம் தான் நடிகை த்ரிஷா மற்றும் முதல்வர் விஜய் அவங்களுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஆன்லைன்ல அதிகமா இருந்தது. இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் அவர் அந்த மாதிரி செஞ்சாரு அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க 2 பேரும் இணைஞ்சு நிறைய இடங்கள்ல வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் சகஜமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்வேரிங் செரமனில அவங்களுடைய வைஃப் மற்றும் குழந்தைகள் வராததை அடுத்து முதல் வரிசையில திரிஷாக்கு இடம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை நாளுக்கு நாள் வந்து பெருசாயிட்டே போயிடுச்சு. ரீசெண்டா முதல்வர் விஜய் அவருடைய அப்பாவான சந்திரசேகரோட பிறந்த நாளுக்கு நேர்ல வந்து வாழ்த்து தெரிவிச்சது, அது மட்டும் இல்லாம ஸ்வேரிங் செரிமனிக்கு அப்புறமேலு நேரில் அவரை பார்த்து வாழ்த்து தெரிவிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சர்ச்சையை பலப்படுத்திக்கிட்டே போச்சு. இதுல இன்னொரு பக்கம் என்ன ஒரு முக்கியமான விஷயமா, த்ரிஷா இந்த விஷயத்துக்கே நேரடியா ரியாக்ட் பண்ணியும் நிறைய சொல்லியிருந்தாங்க. அதுல அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு திருமணம் செஞ்சுக்க வேணும் ஆசை இருந்தா நான் கண்டிப்பா செஞ்சுக்குவேன். உங்ககிட்ட நான் சொல்லாம அந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேன். என்னுடைய ஃபேன்ஸுக்கு அந்த விஷயத்த நான் கண்டிப்பா தெரியப்படுத்துவேன். அதுல எந்த விதமான ஒளிவு முறையும் கிடையாது. ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டான ஆர்த்தி இவ்ளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறமேலு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட் ஆர்த்தி நாட் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். அவ எனக்கு அவ்வளவு க்ளோஸ். அவ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இக்கட்டா இருக்கும்போது, நான் எப்படி என்னால திருமணத்த பத்தி யோசிக்க முடியும்? என்னுடைய திருமணம் நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நான் வேற ஒருத்தருக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. என்ன பத்தி ஈஸியா விமர்சனங்கள ஈஸியா யார் வேணாலும் வச்சிட முடியும். ஆனா அது ஒவ்வொன்னுக்கும் நின்னு பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. பார்த்திபன் சார் சொன்ன விஷயங்கள நான் கேட்டு நான் ரொம்பவும் வருத்தப்பட்டுருக்கேன். ஏன்னா, என்னுடைய வொர்க் பண்ணுன பெர்சன் என்ன பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, இண்டஸ்ட்ரியில என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க, பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா திரும்பி பேசுறத பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையா இருக்கு. மனுஷங்க ஏன் இந்த அளவுக்கு நாளுக்கு நாள் மாறுறாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு. ஆனா, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. என்னுடைய லைஃப்ல அடுத்தடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்து மேல தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். யாரோட லைஃப கெடுத்து அத நான் கேப்சர் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. திருமணம் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். அந்த திருமணத்த நான் செய்யும்போது, அதுக்கு சூஸ் பண்ற பெர்சன் அப்படிங்கிறது என்னுடைய லைஃப் பார்ட்னர் சரியான பெர்சனா நான் சூஸ் பண்ணணும். அதுக்காக எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப சரியா இருக்கணும். அப்படி ஒரு நபர தான் நான் தேர்வு செய்வேன். ஏன்னா திருமணத்துக்கு அப்புறமேலு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சந்திக்க விரும்பல. அது இல்லாம கல்யாணம் பண்ணிட்டோம். இதுக்கு மேல இந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு என்னால ஒரு வாழ்க்கைய வாழ முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் த்ரிஷா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அவங்களுடைய அம்மா சொன்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரலா போயிட்டுருக்கு. என்னுடைய பொண்ண பத்தின விமர்சனங்கள தயவு செய்து நிறுத்திக்கோங்க. ஏன்னா அவளுக்குன்னு ஒரு லைஃப் ஃபியூச்சர் அப்படிங்கிறது இருக்குது. தேவையில்லாத மத்தவங்க கூட அவள சேர்த்து வச்சு விமர்சனம் பண்றதுனால உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏன்னா அவளுடைய லைஃப ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட பக்கம் இருந்து ரெக்வெஸ்ட்ட வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுல அவங்க பேரோ, இல்ல அவங்கள பத்தின ஃபோட்டோஸோ ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கணும். அப்படி அந்த தரப்பு ரிலீஸ் பண்ணாததை அடுத்து, அந்த பெர்சன் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய யூகத்துக்காக என்னுடைய பெண்ணோட பேரையும், ஃபோட்டோஸையும் நீங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறது மிகவும் தப்பான விஷயம். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு கெடுத்து வாழணுங்கிற அவசியம் அவளுக்கு கிடையாது. அவளுக்கு எப்ப திருமணம் பண்ண தோணுதோ அவ பண்ணிக்குவா. அதுல எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஆனா திருமணம் அப்படிங்கிறது அவள பொறுத்தவரைக்கும், அவள சரியா புரிஞ்சுகிட்ட ஒரு நபர் தான் அவ கல்யாணம் பண்ணிக்குவா. அவ கல்யாணம் பண்ணும்போது நாங்க கண்டிப்பா அந்த விஷயத்த அஃபிஷியலா இன்ஃபார்ம் பண்ணுவோம். மறைமுகமா ஒரு உறவுல இருக்க வேண்டிய அவசியம் என் பொண்ணுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் நெறைய விஷயங்கள பேசியிருக்காங்க நடிகை த்ரிஷாவோட மதர். அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா அவங்க பர்த்டேவ செலிப்ரேட் பண்ண நடிகை த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "என்னுடைய அம்மாவா நீங்க கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இன்னைக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கா என்னுடைய கான்ஃபிடென்ட்டோட இருக்கேன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான். நீங்க எனக்கு குடுத்த நெறைய விஷயங்களால தான் என்னுடைய லைஃப்ல நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவும் பெருமிதமா தன்னுடைய அம்மாவ பத்தி பேசியிருந்தாங்க. அவங்க தன்னுடைய அம்மாவ பத்தி பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரலா போகுது. குஷ்புவோட மகள் திருமணம் அது மட்டும் இல்லாம விஜய் கூட விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தாண்டி அவங்க இந்த மாதிரி பேசின விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு.